எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 9th ஸ்டாண்டர்ட் சொல்லும் பொருளுமோட கண்டினியூஷன் பார்க்கலாம். பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை. ஓகேவா? பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை. பொலம் அப்படின்னா அழகு. கடறு அப்படின்னா காடு. முக்குழல் அப்படின்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள். ஓகேவா? பொலி அப்படின்னா தானிய குவியல். பொலி அப்படின்னா தானிய குவியல். உலை அப்படின்னா ஒரு வகை மான். ஓகேவா? வாய் வெறியி அப்படின்னா சோர்வால் வாய் குளறுதல். குருளை அப்படின்னா குட்டி. இணைந்து அப்படின்னா துன்புறுதல். சரிங்களா? இணைந்து அப்படின்னா அதாவது இணைந்துன்னு சொல்லி 3 சொல்லி நான் வரும், அதுக்கு வேறு பொருள். இங்கே 2 சொல்லி நான், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இணைந்து அப்படின்னா துன்புறுதல். உயங்குதல் அப்படின்னா வருந்துதல். படிக்கு உற அப்படின்னா நிலத்தில் விழ. கோடு அப்படின்னா கொம்பு. கல் அப்படின்னா மலை. முருகு அப்படின்னா தேன், மனம், அழகு. மல்லல் அப்படின்னா வளம். செரு அப்படின்னா வயல். கரிக்குருத்து அப்படின்னா யானை தந்தம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.